என்ன மாயா, உன் பெரியம்மாவோட பௌசத்தை தெரிஞ்சும் உன் பெரியப்பா அவரை விட ஒரு ஓட்டாவது அதிகமா வாங்கி என் பொண்டாட்டி இந்த தேர்தல்ல ஜெயிப்பான்னு சவால்லாம் விட்டுட்டு போனாரு. முதல்ல போட்டியில நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு உன் பெரியம்மாவுக்கு தெம்பு இருக்கா? அத அவகிட்ட ஏன் கேக்குற? உன் முன்னாடியே தானே நிக்கிறேன், என்கிட்ட கேளு. அப்படியா? சரிங்க மேடம், நீங்க சொல்லுங்க. தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு? உன்கிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட இருக்கு. பெரியம்மா, அவங்க கிட்ட இருக்கிறது சொன்னாலே அவங்களுக்கு தெரியாது, இதுல நீங்க இல்லாதது வேற சொல்றீங்க. பாருங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்காத, அது ஒண்ணும் இல்ல. என்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் புருஷன் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அத தவறுனதா சரித்திரமே இல்ல. அதெல்லாம் அப்போ. இப்போ நானே களத்துல இறங்கியிருக்கேன். என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, என் ஊர்ல இருந்த ஆளுங்க எல்லாம் உன் வீட்டுக்கு வந்தாங்களாமே, தகவல் வந்துச்சு. அப்போ எங்க ஊருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் செய்ய போறியாமே? அந்த ஊரு ஜனங்களோட குறையெல்லாம் தீர்க்க போறியாமே? என்ன மாயா, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கா? அங்க வந்த கூட்டத்துல எனக்கான ஆளுங்களும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதானே பார்த்தேன். இந்த வேவு பாக்குறது, எங்களுக்கு தெரியாம நாங்க என்னென்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் உன்னோட வேலைதான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இப்ப நாங்க ஒண்ணும் பயப்பட போறது இல்ல. ஆமா ஆமா, நீதான் ரொம்ப தைரியசாலியாச்சே. ஜானகி, நாளைக்கு எங்க ஊருக்கு குடும்பத்தோட வர போறீங்களாமே? நான் வேணா சிவப்பு கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்கவா? அது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அங்க வந்து பாரு இந்த புவனாவோட கெத்து என்னன்னு. உன்னால அங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. அது உன்னோட ஊருங்கிறதுக்காக நாங்க சொல்லல. நான் எந்த ஊருக்கு போனாலும் ஜனங்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை தீப்பேன். அதுக்காக மட்டும்தான் நான் அங்க போறேன். இத பாரு,